பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1 வசனம், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர் ஆகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தகாய் என்பவன் மேலும் பெரியவனானான். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகஞ்சருக்கு செய்தார்கள். யூதர் சூசான் அரண்மனையிலும் 500 பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். அமெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்ருவின் குமாரனான பர்ஷான் தாத்தா, தல்போன், அஸ்பாக்தா, பெராத்தா, அதலியா, அரிதாத்தா, பர்மஷ்டா, அரிசாய், அரிதாய், வாய் சதா ஆகிய 10 பேரையும் கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும், ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றாள். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகஞ்சருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். சூசானில் உள்ள யூதரோ என்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளும் ஆக்கினார்கள். மொர்தகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற
ஆகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14-15 தேதிகளை யூதர் தங்கள் பகஞ்சருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். அமத்தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எனப்பட்ட சீட்டை போட்டுவித்தான். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எனப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளின் நிமித்தமும் தங்களுக்கு நேரிட்டவைகள் நிமித்தமும் யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள். பூரீமை குறித்து எழுதியிருக்கிற இந்த 2ஆம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியாயேலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள். யூதனாகிய மொர்தகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள்தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்து கொண்டதுமான பூரீம் எனப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் ஆகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளை உடைய நிருபங்களை அனுப்பினான். இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரீம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யூதர்கள், அதாவது ஆமானுடைய சதி திட்டத்தினால யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி ஆகாஸ்வேரு ராஜாவிடம் போய் துணிச்சலாய் அவள் கேட்டு யூதர்களுக்காய் மன்றாடுபடினால் யூதர்களை அழிக்கக்கூடாது நாட்டில் சட்டம் வருது. இந்த சட்டத்தினால் யூதர்கள் என்ன பண்றாங்க, யூதர் அல்லாத மற்றவர்களை, அவர்கள் எதிரிகளை அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு எதிரியாய் இருப்பவர்களை அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்படி அழிக்கக்கூடாது, சத்ருவை நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா யூதர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக, தங்களை காத்து கொள்வதற்காக எதிரிகளை அழித்தார்கள். ஆனால் அவர்களுடைய பொருளை அவர்கள் கொள்ளையாடவில்லை. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி யூதர்கள் எல்லாவற்றையும் அழித்து அவர்கள் அந்த நாளை அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். அந்த நாள் தான் பூரீம் என்று சொல்லப்பட்டது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பூரீம் என்கிற பண்டிகை யூதர்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு பண்டிகையா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளையே, இந்த பூரீம் பண்டிகை ஆதார் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல,
இந்த அதாவது பூர் என்பது சீட்டு என்பதின் பாரசீக சொல் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பண்டிகை நாளில் அங்க யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், நல்லா கலர் கலரா அவங்க நல்லா ட்ரெஸ்ஸு உடுத்தி அவங்க நல்லா ஊர்வலம் போய், அது மட்டும் இல்லை நாடகங்களை நடித்து, இப்படி அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு பண்டிகை. அது மட்டுமல்ல, அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, தான தர்மம்லாம் செய்வாங்க, ஏழைகளுக்கு அவர்கள் உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லை, தங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு அவங்க கிஃப்ட் கொடுத்து அந்த மகிழ்ச்சியை அவர்கள் ஒருத்தருக்கு கிஃப்ட் மூலமாய், பரிசு மூலமாய் கொடுத்து அவர்கள் அதை சந்தோஷமாய் கொண்டாடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் சதி திட்டம் பண்ணினான். ஆனால் யூதர்களை அழியாதபடி தேவன் பாதுகாத்து கொண்டார். அதே போல இன்றைக்கும் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் எழுந்தாலும் ஆண்டவர் இன்று வரை அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தேவன் அவர் பாதுகாப்பை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, கொடாக்கொடை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இந்த பூரீம் மாதம் ஆண்டவரே, இந்த பூரீம் என்கிற அந்த பண்டிகையை ஆண்டவரே யூதர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, யூதர்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே அழிவிலிருந்து பாதுகாத்து ஆண்டவரே அப்பா யூதர்களை காப்பாற்றினது அவங்க மகிழ்ச்சியோடு ஆண்டவரே அப்பா கொண்டாடிய ஒரு பண்டிகை தான் இந்த பூரீம் பண்டிகை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலையும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா யார் யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே சத்துருக்களால் துரத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஆண்டவரே ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கரங்கள் இருந்து அப்பா உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளை இடுங்க டாடி. ஓ ரபௌல் யா ஷல்பி ஹோதனாய் கரபா ரிஹாதனாய் கரபா. ஆவியான தாமே உடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.